இங்க வாங்க. யார் நீங்க? இந்த நேரத்தில் இங்க என்ன பண்றீங்க? நான் என் ஃப்ரெண்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் சார். ஐ அம் an architect. ஃப்ரெண்டுக்காகவா? இந்த நேரத்துலயா? எந்த ஏரியாங்க நீங்க? யார் உங்க ஃப்ரெண்ட்? சார் என் ஃப்ரெண்டு தான். நீங்க? ஷாலினி, மீடியாவில் இருக்கேன். மீடியாவா? ப்ரோக்ராம் ப்ரொடியூசர். ஆறுமுகம் இதை நோட் பண்ணுங்க. ஓகே சார். ஏங்க, நீங்கள் மீடியாவில் தானே இருக்கீங்க. நாட்டில் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சும் உங்கள் ஃப்ரெண்டு இந்த நேரத்தில் தனியாக விடலாமா? வாட் இஸ் திஸ்? சாரி சார், நான் தான் வர கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. சாரி எனக்கு இல்லை, உங்கள் ஃப்ரெண்ட் கிட்ட சொல்லுங்க. அப்புறம் ஏதாவது ஏடா கூடமா நடந்துச்சுன்னா எங்கள் டிபார்ட்மெண்ட் மேலே பழைய தூக்கி போட வேண்டியது. இது பாருங்க, அவங்க பாதுகாப்பு அவங்க கையில் தாங்க இருக்கு, இன்க்ளூடிங் மீ. புரியுது சார். நோட் பண்ணீங்களா? நோட் பண்ணிட்டேன் சார். பார்த்து பத்திரமா கூட்டிட்டு போங்க. நைட் டைம்ல பொண்ணுங்க இந்த மாதிரி தனியா வராதீங்க. உங்க சேஃப்டிக்கு தான் நான் சொல்றேன். டேக் கேர் ஆஃப் ஹர். தேங்க் யூ சார். போலாம். வாங்க மேடம். ஹே, அப்புறம் பார்க்கலாம். பாய். என்னாச்சு அவங்களுக்கு? 4 months முன்னாடி அவங்க அப்பா இறந்துட்டாரு. அதுலேருந்து இப்படி தான் இருக்கா. விஸ்வா, அந்த எம்கேவி கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டில் மறுபடியும் ஒரு ஆக்சிடென்ட் நடந்திருக்கு. இந்த 4 மாசத்துல இது 5வது ஆக்சிடென்ட்ல. டைம் என்னாச்சு தெரியுமா? ஓவர் டைம், மீட்டிங், கேப், இந்த ரீசன்லாம் என்கிட்ட சொல்லாத. நானும் ஒர்க் போயிட்டு தான் இருக்கேன், எனக்கெல்லாம் தெரியும். யார் இந்த நேரத்துல? ஹவுஸ்மேட் ஸ்ருதியா? நான் சொல்றது உனக்கு புரியுதா புரியலையா? அவ வெக்கேட் பண்ணி போய் 2 மாசம் ஆகுது. சரி சரி, ஏன் கோபப்படுற? பின்ன நான் என்ன அவளுக்கு கேர் டேக்கரா? அதான் ஹவுஸ்மேட்டா? டோன்ட் கம் இன்சைட். நான் கொஞ்சம் லேட்டாக வந்துட்டேன். வாட் எவர். சாரி. டிபார்ட்மெண்ட்டில் எப்படி நடந்துக்கணுமோ அப்படி தான் நடந்துக்கணும். இது ஒரு டிசிப்ளினரி ஃபோர்ஸ். மேலே உள்ள சுப்பீரியர்ஸ் கிட்ட எப்படி நடந்துக்கணும், கீழே இருக்கிற போலீஸ் பர்சனல்ஸ் கிட்ட எப்படி நடந்துக்கணும், இதெல்லாம் உனக்கு தெரியாதாயா? பேசாமல் இந்த கேஸை ஆக்ஷன் ட்ராப்னு சொல்லி க்ளோஸ் பண்ணியிருக்க வேண்டியதானே? சார், பட் வி நீட் டு டு அ தரோ இன்வெஸ்டிகேஷன். எனக்கு கொஞ்சம் டைம் கொடுத்தீங்கன்னா நிச்சயமாக அதுக்கு பின்னாடி என்ன இருக்குன்னு கண்டுபிடிச்சிடுவேன் சார். அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டில் நடந்தது ஆக்சிடென்ட்ஸ் இல்லை, ஏதோ தப்பு நடக்குது சார். ரியாஸ், சில நேரங்களில் சில விஷயங்களில் நாம் வளைஞ்சு கொடுத்து தான் போகணும். கொஞ்சம் நெளிவு சுழிவோடு வேலை பார்க்க கற்றுக்க. என்னோட அனுபவத்தில் இதை நான் உனக்கு ஆர்டராக சொல்லலை, ஒரு அட்வைஸாக தான் சொல்கிறேன். கிளம்பு சார். ஹாய் சார். ஹாய். நீங்கள்? அன்னைக்கு நைட்டு பார்த்தோமே, பஸ் ஸ்டாப், ஃப்ரெண்ட். ரைட். ரிப்போர்ட்டர் ரைட்? சேனலில் ப்ரொடியூசராக இருக்கேன் சார். என்ன, எங்கள் ஏரியா பக்கம்? எஸ்பி கிட்ட ரிப்போர்ட் வாங்கலான்னு வந்திருக்கேன். ரைட். சார், உங்கள் நம்பர் மட்டும் கொஞ்சம் கிடைக்குமா? ஃப்யூச்சரில் ஏதாச்சும். காவல்துறை உங்கள் நண்பன்னு சொல்கிறீங்க, ஆனால் நம்பர் கேட்குறதுக்கு இவ்வளோ பயப்படுறீங்க. இப்போலாம் எல்லாருக்கும் போலீஸை பார்த்தாலே பயம் இல்லையா? ஃப்ரெண்டை கூப்பிடுறதுக்கு ரொம்ப தேங்காதீங்க. இஃப் யூ நீட் எனி ஹெல்ப் கால் மீ. ஓகே, I'll see you. தேங்க்யூ சார். எஸ். உங்களுக்கும் சேர்த்து டின்னர் ரெடி பண்ணட்டுமா? வேற
எப்படி இருக்க? ஏதோ இருக்கேன்க்கா. இந்த ஐடி ஃபீல்ட்ல ரொம்ப கடுப்பா இருக்குக்கா. ஐ திங்க் நானும் architect உனக்கு தான் ப்ரோக்ராம் கோடிங்லாம் ரொம்ப பிடிக்குமே. போர் அடிச்சு போச்சுக்கா. உடனே கல்யாணம் பண்ணி செட்டில் ஆகணும். அதான் என்னோட ஒரே ஐடியா. என்னடி சொல்ற? ஆமா, அப்ப வேலைக்கு போவேனால ஜாலியா இருக்கலாம். அப்படி ஒரு ஆசை இருந்தா உடனே பண்ணிக்க வேண்டியதானே. அது எப்படி பண்ண முடியும்? அக்காவை வச்சுட்டே தங்கச்சிக்கு கல்யாணம்னா சொசைட்டி தப்பு தப்பா பேசும். அதெல்லாம் நீயே யோசிக்கிற. நீ மேஜர் ஆயிட்ட. உன் லைஃப் உன் டெசிஷன். உனக்கு யாரையாவது பிடிக்கும்னா நீ லவ் பண்ணு. அதை விட இம்பார்ட்டன்ட் என்னன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு உங்க 2 பேருக்கும் ஓகேனா அம்மா கிட்ட சொல்லு. ஓகே ஓகே. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? அம்மா இப்போலாம் பித்து பிடிச்ச மாதிரியே பண்ணிட்டு இருக்காங்க. என்னது? ஆமாக்கா, அம்மாக்கு அப்பா அங்கங்க நிக்கிற மாதிரி இருக்கான். மீரா, ஓகே ஓகே, அம்மா கூப்பிடுறாங்க. நான் அப்புறம் கால் பண்றேன். ஓகே, பை பை பை. இந்த அக்ரிமெண்ட் நம்ம போட்டு 2.5 வருஷம் ஆச்சுங்க சார். அதுக்கப்புறம் கொரோனா அதுக்கு இதுன்னு ஏகப்பட்ட பிரச்சனை. மெட்டீரியல் காஸ்ட்லாம் 40% வரைக்கும் ஏறி போயிருக்கு சார். லேபர்லாம் 1க்கு 2 கேட்குறேன் சார். அப்படியே தான் கொடுத்து தொலைனான்னு பார்த்தா கூட எவனுக்கு கிடைக்க மாட்டேறான் சார். உங்ககிட்ட போட்ட பழைய கன்ஸ்ட்ரக்ஷன் ரேட்டில் இதை முடிக்கிறனாலே எனக்கு லாஸில் வரும். What's the problem? ஒன்றும் இல்லை, நம்ம புது சைட்டில் 1 more டவர் கட்டணும்னு ஓனர் எம்டிட்ட சொல்லியிருக்காரு. அதுதான் டிஸ்கஷன். அதுக்கு ஸ்பேஸே இல்லையே. ஆக்சுவலி கொரோனா இஷ்யூ, இன்ஃப்ளேஷன், லேபர் ப்ராப்ளம், ஒர்க் டிலே, செத்தவங்களுக்கு செட்டில்மெண்ட்டு, ஆளுங்கட்சி எதிர்கட்சி டொனேஷன், இதனால் ப்ராஃபிட்டே இல்லைன்னு சொல்கிறாரு. அப்படியே பிளான் பண்ணாலும் எங்க பொசிஷன் பண்ண முடியும்? அவர் என்ன சஜஸ்ட் பண்ணுறாருன்னா பார்க்கு, டெம்பிள், கிளப் ஹவுஸ் 3த்தையும் அவாய்ட் பண்ணிவிட்டு அந்த ஸ்பேஸை யூட்டிலைஸ் பண்ணலான்னு சொல்கிறாரு. பட் அப்டேட்ஸ் இருக்கணும்ல சார். நீ என்னம்மா நினைக்கிற? இல்ல சார், இது ஒரு ஓப்பன் டிஸ்கஷன் தாம்மா. நீ என்ன நினைக்கிறியோ ஃப்ரீயாக பேசு. ஒரு வீடு வாங்குறதுனா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கனவு சார். ஒரு குடும்பமா குடி வந்தா குழந்தைங்களை பீஸ்ஃபுல்லா படிக்க வைக்கிறதுக்கு, அவங்க விளையாடுறதுக்கு, அதே மாதிரி பெரியவங்களுக்கும் கொஞ்சம் நிம்மதியா இருக்கணும். சிட்டில வேலை கிடைச்சு ஒரு புது வாழ்க்கையை தேடி ஊர்ல இருக்கிற அத்தனை ப்ராப்பர்ட்டியும் வித்துட்டு இங்க வந்து ஒரு வீடு வாங்குறவங்களும் இருக்காங்க. வாழ்க்கை ஃபுல்லா கஷ்டப்பட்டு ஒரே ஒரு வீடு வாங்குறவங்களும் இருக்காங்க. நாம அபார்ட்மெண்ட் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணல சார், ஒவ்வொருத்தரோட கனவை கட்டிட்டு இருக்கோம். அதில் காம்ப்ரமைஸ் பண்ண வேண்டாம் சார். ஒரு ஜிம், பிளே கிரவுண்ட், பார்க்கு, கிளப் ஹவுஸ், இதுலலாம் எல்லாரும் மீட் பண்ணி ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்து பேசி பழகி அப்படிதானே ஒரு கம்யூனிட்டியே வளரும். அது மட்டும் இல்ல, அவங்க கொடுத்த அக்ரிமெண்ட்ல அந்த கோவில் இருக்கு. அப்ப அதை நம்ம ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணி தானே ஆகணும். அப்படியே அந்த ஓனர் சொல்ற மாதிரி அந்த ஸ்ட்ரக்சர் எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணா கூட எக்ஸ்ட்ரா டவர் கட்டுறதுக்கு ஸ்பேஸ் பத்தாது சார். ஒரு ஆர்கிடெக்டாக நீ சொல்கிறது நான் ஒத்துக்கிறேம்மா. பட் பிஸ்னஸ்னா ப்ராஃபிட் வேணும்ல, அதைத்தான் அந்த ப்ராப்பர்ட்டி ஓனர் எதிர்பார்க்குறாரு. கிவ் மீ சம் டைம் சார். எனக்கு எல்லாரோடையும் ஹெல்ப்பும் தேவைப்படும். ஸ்ட்ரக்சரல் டீம் கிட்ட டிஸ்கஸ் பண்ணி நான் ஒரு சொல்யூஷன் சொல்கிறேன். சீக்கிரம் பண்ணுங்க. ஷியோர் சார். விநாயக், அவங்க என்ன கேட்குறாங்களோ அதை அரேஞ்ச் பண்ணி கொடுங்க. ஓகே சார். நீங்க? நான் இங்கே வேலை செய்கிறேன். உங்க பேரு? வெண்ணிலா மேடம். ஓகே வெண்ணிலா மேடம். ஐயோ மேடம் இல்லை, வெண்ணிலா, அவ்வளோதான். நைஸ். மேடம் சொல்லுங்க. உங்கள் ரூமை க்ளீன் பண்ண வரலாமா? ஏன் கேட்குறீங்க? இல்லை, மரியா மேடம் அவங்க ரூம்க்கெல்லாம் போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, அதான். ஏன் ரூம்குள்ளே நீங்கள் எப்போ வேணால் வரலாம், கேட்க வேண்டாம். ஓகே மேடம். எப்படிம்மா இருக்க? நல்லா இருக்கேன். நம்ம ப்ராப்பர்ட்டி விஷயமா ரகு அங்கிள் கிட்ட பேசினியாமா? நான் பேசினேன், அது நம்மளுக்கு இல்லைன்னு ஆயிடுச்சு. அப்பாவோட கனவு கனவோடவே போச்சு. அதை நினைச்சதாம்மா ரொம்ப வருத்தமா இருக்கு. சரி, அதெல்லாம் விடு. உன்னோட ஹவுஸ்மேட் மரியா சரியா பேச தெரியலன்னு சொன்னியே, இன்னும் அப்படிதான் இருக்கால? ஆமாம்மா. சரிம்மா, நான் அப்புறம் கூப்பிடுறேன். சரி சரி, ஓகே, பார்த்துக்கோ.
டூப்ளிகேட் கீ சர்வன் கிட்ட ஒன்று இருக்கு. இது உன்னோட கீ. இது எந்த? தயவு செய்து அன்டைம்ல வந்து டிஸ்டர்ப் பண்ணாத.